கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் நடந்து முடிஞ்சு. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஃபேப் டு பிளஸி என்ன சொன்னார், ஆர்சிபி எங்க பட்டிட்டிங்கிறீங்க பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அது மட்டும் இல்லாம நைட் நேரத்தில் பேசுறதுனால கொஞ்சம் எக்கோலாம் கேட்கும். ஸோ லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் போரான பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எகைன் காலமா இருந்துட்டு இருந்த பிரச்சனை லைட்டா தலை தூக்குற மாதிரி தெரியுது. அதாவது கேஜிஎஃப் ஆனா தான் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விராட் கோலியோ ஃபேப் டு பிளஸியோ யாராவது ஒருத்தர் அடிச்சாதான் உண்டுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு போல. ஸோ இந்த மேட்ச்ல லாஸ்ட் 2 மேட்ச் அதை நம்மளால ஃபீல் பண்ண முடிச்சு. விராட் கோலி யாராவது ஒருத்தர் நின்று ஆடுறாங்க, கூட சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்க மாட்டேறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆனாலும் லோ டோட்டல போஸ்ட் பண்ணாங்க. சிஎஸ்கே வந்துட்டு சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ அவங்களுடைய கண்டிஷனுக்கு 180 அப்படிங்கிறது கம்மியான ஒரு டார்கெட் தான். ஸோ இந்த மாதிரி அங்கங்க ப்ராப்ளம் இருக்கு. ஆனா என்னதான் பண்ணாலும் இந்த அல்ஜாரி ஜோசப் 11ல இருந்து தூக்க மாட்டேறாங்க. அவர் ரன் எக்ஸ்பென்சிவ்ங்க. 3 மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா முதல் மேட்ச்ல 3 ஓவர் பக்கம் போட்டு 30 ரன் கொடுத்திருந்தாரு. ஸோ அடுத்த மேட்ச்ல 40, இந்த மேட்ச்லயும் அரௌண்ட் ஒரு 40 ரன் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ 3 ஓவர் தான் போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா அவர் உட்கார வச்சுட்டு ஒரு மேட்ச் ஃபர்குசனையும் ரீஸ்டாப்லயே உள்ள கொண்டு வரணும். ஸோ ஃபேப் டு பிளஸி என்ன சொன்னார் அப்படின்னா, ஸோ நாங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது ஒரு நல்ல டோட்டல் போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம். இருந்தாலும் ஒரு 20 ரன் ஷார்ட்னு சொல்றாரு. ஸோ அந்த 20 ரன் ஷார்ட்டாகவே இருந்திருந்தாலும் கேகேஆர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிருப்பாங்க போல. ஸோ மெயின் பிரச்சனையே பவுலிங்ல தான். பவுலிங் ஃபீல்டிங் ஸோ ரெண்டுமே எங்களுக்கு கை கொடுக்கல. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ யாருமே சப்போர்ட் பண்ணல. சிராஜ் நம்பிட்டு இருந்தாங்க. சிராஜ் எக்ஸ்பென்சிவ். ஸோ மயங்க் அகர் அது மட்டும் இல்லாம வைசாக் விஜயகுமார் இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே காலவாரி விட்டுட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி ஆர்சிபில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு. இது எல்லாமே சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேப் டு பிளஸி சொல்லிட்டாரு. ஸோ இங்க ஒரு நல்ல லெசனை நாங்க லேர்ன் பண்ணிட்டு அடுத்த கட்டம் போறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேப் டு பிளஸி சொன்னாரு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 2015க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹோம்ல ஜெயிச்சதே கிடையாது. அது அப்படியே வந்துட்டு கண்டினியூ போகுது. கேகேஆருக்கு அகைன்ஸ்ட் தான். இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா முதல் 10 மேட்ச் வந்துட்டு ஹோம் டீம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்லையும் பார்க்கும்போது கண்டிப்பா ஹோம் டீம் தான் ஜெயிப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கேகேஆர் தட்டி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேகேஆர் பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் தான். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நிறைய பட்டிட்டிங்கரிங் பார்க்க வேண்டியது இருக்கு. மற்றபடி பேட்டிங் யூனிட்ல எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இருக்கக்கூடிய ஆட்கள் ஃபார்ம் வந்தா போதும். ஸோ ஆனால் பவுலிங்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கறத கொண்டு வந்து ஆகணும். ஸோ எஸ் தயால எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. வைசாக் விஜயகுமார் மாதிரி இன்னொரு டொமஸ்டிக் பிளேயரா உள்ள கொண்டு வரக்கு கரெக்டான சந்தர்ப்பம் சொல்லணும். ஆனா ஆர்சிபி இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு பார்க்கலாம். ஸோ கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, போஸ்ட் அதாவது மேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ஷோக்கு முன்னாடியே ஸோ ஆர்சிபி ஜெயிக்கிறதுங்கிறது நாங்க கனவுல கூட பண்ணுவோம். ஈஸியான ஒரு விஷயம் தான். ஏன்னா அது ஒரு சேலஞ்ச் மாதிரி. அவங்க டீம்ல கெயில் அது மட்டும் இல்லாம விராட் கோலி வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனா நாங்க போய் அதை ஈஸியா ஜெயிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அது ஒரு உண்மையாலுமே ஒரு கேம் தான். கனவுல கூட நாங்க ஈஸியா ஜெயிப்போம். ஸோ அவங்க என்னதான் தெரியல, எப்ப பார்த்தாலும் கப்படிப்புங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ணாலும் அமைதியா இருக்கும். அவங்க எதுவுமே பண்ணாம ஓவரா ஆடிட்டு இருக்காங்கிற மாதிரி வன்மத்தை கக்கிட்டாருங்க. உண்மையாலுமே கக்கி இருக்காரு. நீங்க எந்த ஒரு நியூஸ்ல வேணாலும் போய் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துலயும் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்லயும் இதுதான் ட்ரெண்டிங். ஆனா மேட்ச்ல விராட் கோலி கௌதம் கம்பீர் கட்டி பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவர் ஏன் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருன்னு சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா வன்மத்தை கக்கிட்டாரு. ஆர்சிபி மேல கக்கிட்டாருன்னு சொல்லணும். ஸோ இதுக்காகவே பார்த்தோம் அப்படின்னா போன தடவை எல்ஆர்ஜி வந்து இங்க ஆர்சிபியில் ஜெயிச்சு போனாங்க இல்லையா சின்னசுவாமியில, அதே மாதிரி ஆர்சிபி போய் எல்ஆர்ஜியோட ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிப்பாங்க. ஸோ அதே மாதிரி கேகேஆர் உடைய ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்க போறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா ஆர்சிபியில ஒரு மாற்றம் தேவை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட நினைச்சிருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.